நாளில் உங்கள் ஊர் முதல் உலக நாடுகள் வரை நிகழ்ந்த செய்திகளின் 1 மணி நேர தொகுப்பு காவேரி பிரைம். வழங்குவதற்காக ராஜா. அரசியல், அறிவியல், வணிகம், விளையாட்டு போன்ற பல்வேறு துறைகளின் சுவாரஸ்யங்களை பார்ப்பதற்கு முன்னதாக காவேரி பிரைமின் தலைப்புச் செய்திகள். நாகையில் 22 கோடி ரூபாய் செலவில் புதிய மீன்வள கல்லூரி அமைக்கப்படும். 110 விதியின் கீழ் முதலமைச்சர் பழனிசாமி அறிவிப்பு. மருத்துவ படிப்பில் 85% இடஒதுக்கீட்டை ரத்து செய்தது உயர்நீதிமன்றம். நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய தமிழக அரசு முடிவு. ஜிஎஸ்டிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆகஸ்ட் 8 முழு கடையடைப்பு. வணிகர் சங்க பேரமைப்பு அறிவிப்பு. சசிகலாவுக்கான சலுகை குறித்து உள்துறை அதிகாரி தலைமையில் விசாரணை. கர்நாடக அரசு அறிவிப்பு. ஆளும் அரசு மீது மக்கள் அதிக நம்பிக்கை வைத்துள்ள நாடுகளுக்கான பட்டியல். இந்தியாவிற்கு முதலிடம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். நாகையில் 22 கோடி ரூபாய் செலவில் புதிய மீன்வள கல்லூரி அமைக்கப்படும் என்று 110 விதியின் கீழ் முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்தார். தமிழக சட்டப்பேரவையின் இன்றைய கூட்டத்தில் செய்தித்துறை மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை மீதான விவாதங்கள் நடைபெற்றன. இந்நிலையில் தமிழகத்தில் மருத்துவ கலந்தாய்வு நடைபெறுமா என்றும் மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர்களுக்கான 85% இடஒதுக்கீட்டு கோரிக்கை ரத்து செய்யப்பட்டுள்ளது குறித்தும் சட்டமன்ற உறுப்பினர் கருணாஸ் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர், நீதிமன்றத்தில் சிறப்பு விவாதம் செய்யப்பட்டதாகவும் இருப்பினும் இதுபோன்ற ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியுள்ளதாகவும் கூறினார். அத்துடன் இதுகுறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதால் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு மேல்முறையீடு செய்வது பற்றி முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் விளக்கமளித்தார். இதைத் தொடர்ந்து 110 விதியின் கீழ் அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் பழனிசாமி, நாகையில் 22 கோடி ரூபாய் செலவில் புதிய மீன்வள கல்லூரி அமைக்கப்படும் என்றும் விரைவில் அம்மா சென்னை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவர்களுக்கான விடுதி கட்டடத்தை தமிழக முதலமைச்சர் பழனிசாமி திறந்து வைத்தார். சென்னையில் புதிதாக கட்டப்பட்ட மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவர்கள் தங்கி படிப்பதற்கு வசதியாக 28 கோடியே 85 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக விடுதி வளாகம் கட்டப்பட்டது. ஆண்களுக்கான விடுதியை முதலமைச்சர் பழனிசாமி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள், செவிலியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காவேரி பிரைம் செய்திகளுக்காக சிவசங்கரி மற்றும் ராஜா. மருத்துவ படிப்பில் 85% இடஒதுக்கீடு வழங்கும் அரசாணையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் 22ஆம் தேதி MBBS, BDS ஆகிய மருத்துவ படிப்புகளுக்காக தமிழக அரசு அரசாணை ஒன்று வெளியிட்டது. அதில் தமிழகத்தில் உள்ள மருத்துவ படிப்புகளில் உள்ள இடங்களில் 85% மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கும் மீதமுள்ள 15% CBSE உள்ளிட்ட மத்திய பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கும் வழங்கப்படும் என்று கூறப்பட்டது. இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் CBSE மாணவர்கள் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மருத்துவ படிப்பில் 85% இடஒதுக்கீடு வழங்கும் அரசாணையை ரத்து செய்துள்ளது. மேலும் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு புதிய தரவரிசை பட்டியல் தயாரிக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசாணை ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து சுகாதாரத்துறை சார்பில் மேல்முறையீடு செய்யப்படும் என்று சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மருத்துவ மாணவர்கள் 85% இடஒதுக்கீடு ரத்தால் மாணவர் சேர்க்கை மேலும் காலதாமதமாகும் என தெரிகிறது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக சாந்தா மற்றும் ராஜா. உத்தரப்பிரதேச மாநில சட்டமன்ற வளாகத்தில் சக்தி வாய்ந்த வெடிபொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டு கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது.
உத்தரப்பிரதேச மாநிலத்தில் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது. தற்போது அங்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு விவாதங்கள் நடைபெறுகிறது. இந்நிலையில் சட்டமன்ற வளாகத்தில் வழக்கமான சோதனையில் போலீசார் ஈடுபட்டிருந்தபோது சக்தி வாய்ந்த வெடிபொருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பென்டாத்ரிட்டோல் டெட்ராநைட்ரேட் என்ற பவுடர் வகையைச் சேர்ந்த வெடிபொருள் என்பது தெரியவந்தது. இது பெரும் சேதத்தை விளைவிக்கும் சக்தி கொண்டது என்று கூறப்படுகிறது. சட்டமன்ற வளாகத்திற்குள் வெடிபொருள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனடியாக கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டு கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டது. சட்டமன்ற வளாகத்திற்குள் வெடிபொருள் எப்படி வந்தது என்பது குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. தீவிரவாதிகளின் சதித்திட்டம் உள்ளதா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இதனிடையே வெடிபொருள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆலோசனை நடத்தினார். தீவிரவாதிகளின் சதியாக இருக்கலாம் என்பதால் இந்த விவகாரத்தில் தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணை நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் ஆதித்யநாத் வலியுறுத்தினார். காவேரி பிரைம் செய்திகளுக்காக சிவசங்கரி மற்றும் ANI தகவல்களுடன் ராஜா. சசிகலாவுக்கு சிறையில் சலுகை வழங்கப்பட்டதாக எழுந்த புகார் குறித்து விசாரிக்க அதிகாரி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பெங்களூரு பரப்பர அக்ரஹார சிறையில் உள்ள அதிமுக அம்மா அணி பொதுச் செயலாளர் சசிகலாவுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டதாக எழுந்த புகார் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து இந்த விவகாரம் குறித்து உயர்மட்ட விசாரணை நடத்தப்படும் என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்தார். இந்த நிலையில் சசிகலாவுக்கு சிறையில் சலுகை வழங்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த அதிகாரி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மூத்த IAS அதிகாரி வினய்குமார் தலைமையில் விசாரணை நடத்தப்படும் என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். இரட்டை இலை சின்னம் பெற லஞ்சம் கொடுக்க முயன்றதாக தொடரப்பட்ட வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகையில் அதிமுக அம்மா அணியின் துணை பொதுச் செயலாளர் TTV தினகரன் பெயர் இடம்பெறவில்லை. இருப்பினும் தினகரன் பெயர் விரைவில் சேர்க்கப்படும் என்று போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரட்டை இலை சின்னத்தை மீண்டும் பெறுவதற்காக லஞ்சம் கொடுக்க முயன்றதாக அதிமுக அம்மா அணியின் துணை பொதுச் செயலாளர் தினகரன் மீது டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இடைத்தரகர் சுகேஷ் சந்திரசேகர் மூலம் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிக்கு 50 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்க முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக சுகேஷ் சந்திரசேகர், தினகரனின் நண்பர் மல்லிகார்ஜுனா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இதையடுத்து தினகரன், மல்லிகார்ஜுனா ஆகியோர் கைது செய்யப்பட்டு டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கில் சுகேஷ் சந்திரசேகர், தினகரன் இடையேயான டெலிபோன் உரையாடல் ஆதாரத்தை டெல்லி போலீசாரால் நிரூபிக்க முடியவில்லை என தெரிகிறது. லஞ்சம் பெற முயன்ற தேர்தல் ஆணைய அதிகாரி யார் என்பதையும் தெரிவிக்க முடியவில்லை என கூறப்படுகிறது. இதனால் தினகரன் மீதான குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இல்லை என்று கூறி அவருக்கு டெல்லி நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகையை டெல்லி நீதிமன்றத்தில் போலீசார் இன்று தாக்கல் செய்தனர். அதில் சுகேஷ் சந்திரசேகர் பெயர் இடம்பெற்றுள்ள நிலையில் தினகரன் பெயர் இடம்பெறவில்லை. அவர் மீதான புகாருக்கு போதிய ஆதாரம் இல்லை என்பதால் தினகரன் பெயரை குற்றப்பத்திரிகையில் போலீசார் சேர்க்கவில்லை என்று தெரிகிறது. இருப்பினும் தினகரன் பெயர் விரைவில் சேர்க்கப்படும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக ஜெகதீஷ் மற்றும் ராஜா. கேளிக்கை வரி தொடர்பாக தமிழக அரசால் வரும் 24ஆம் தேதி நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று தயாரிப்பாளர் சங்க தலைவர் நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சினிமா துறைக்கான மானியம் மற்றும் தமிழ் திரைப்படங்களுக்கான மாநில அரசின் விருதுகளை அறிவித்ததற்காக அனைத்து திரைத்துறை சங்கங்களின் சார்பாக தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டார். முதலமைச்சர் ஐயாவுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்கு வந்திருக்கோம். அதான் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்கோம். மானியத்தை அறிவிச்சதுக்கும் ஸ்டேட் அவார்ட்ஸ் அறிவிச்சதுக்கும். நடிகை பாவனா கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நடிகர் திலீப் நாளை மாலை வரை போலீஸ் காவலில் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. தமிழ் மற்றும் மலையாள திரையுலகில் பிரபலமான நடிகை பாவனா கடந்த பிப்ரவரி மாதம் கொச்சியில் காரில் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானார். இந்த வழக்கில் பல்சர் சுனில் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். வழக்கில் திடீர் திருப்பமாக நடிகர் திலீப் கைது செய்யப்பட்டார். பாவனா கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவத்தில் திலீப்புக்கு தொடர்பு இருப்பதற்கான ஆதாரம் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனிடையே அவரின் ஜாமீன் மனுவையும் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த நிலையில் அங்கமாலி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட திலீப்பிற்கு 2 நாட்கள் போலீஸ் காவல் விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்ட திலீப்பிற்கு நாளை மாலை 5 மணி வரை போலீஸ் காவலை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி பிரைம் செய்திகளுக்காக சாந்தா மற்றும் ராஜா. ஆளும் அரசு மீது சொந்த நாட்டு மக்கள் அதிக நம்பிக்கையுடன் இருக்கும் நாடுகளுக்கான பட்டியலில் இந்தியா முதலிடம் பிடித்துள்ளது.
அமெரிக்காவின் பிரபல பத்திரிகையான போர்ப்ஸ் இந்த கருத்து பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதில் 73% நம்பிக்கையுடன் வணக்கம். ஒட்டுமொத்த நாளில் உங்கள் ஊர் முதல் உலக நாடுகள் வரை நிகழ்ந்த செய்திகளின் 1 மணி நேர தொகுப்பு காவேரி பிரைம். வழங்குவதற்காக ராஜா. அரசியல், அறிவியல், வணிகம், விளையாட்டு போன்ற பல்வேறு துறைகளின் சுவாரஸ்யங்களை பார்ப்பதற்கு முன்னதாக காவேரி பிரைமின் தலைப்புச் செய்திகள். நாகையில் 22 கோடி ரூபாய் செலவில் புதிய மீன்வள கல்லூரி அமைக்கப்படும். 110 விதியின் கீழ் முதலமைச்சர் பழனிசாமி அறிவிப்பு. மருத்துவ படிப்பில் 85% இடஒதுக்கீட்டை ரத்து செய்தது உயர்நீதி. வணக்கம். ஒட்டுமொத்த நாளில் உங்கள் ஊர் முதல் உலக நாடுகள் வரை நிகழ்ந்த செய்திகளின் 1 மணி நேர தொகுப்பு காவேரி பிரைம். வழங்குவதற்காக ராஜா. அரசியல், அறிவியல், வணிகம், விளையாட்டு போன்ற பல்வேறு துறைகளின் சுவாரஸ்யங்களை பார்ப்பதற்கு முன்னதாக காவேரி பிரைமின் தலைப்புச் செய்திகள். நாகையில் 22 கோடி ரூபாய் செலவில் புதிய மீன்வள கல்லூரி அமைக்கப்படும். 110 விதியின் கீழ் முதலமைச்சர் பழனிசாமி அறிவிப்பு. மருத்துவ படிப்பில் 85% இடஒதுக்கீட்டை ரத்து செய்தது உயர்நீதிமன்றம். நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய தமிழக அரசு முடிவு. ஜிஎஸ்டிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆகஸ்ட் 8 முழு கடையடைப்பு. வணிகர் சங்க பேரமைப்பு அறிவிப்பு. சசிகலாவுக்கான சலுகை குறித்து உள்துறை அதிகாரி தலைமையில் விசாரணை. கர்நாடக அரசு அறிவிப்பு. ஆளும் அரசு மீது மக்கள் அதிக நம்பிக்கை வைத்துள்ள நாடுகளுக்கான பட்டியல். இந்தியாவிற்கு முதலிடம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். நாகையில் 22 கோடி ரூபாய் செலவில் புதிய மீன்வள கல்லூரி அமைக்கப்படும் என்று 110 விதியின் கீழ் முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்தார். தமிழக சட்டப்பேரவையின் இன்றைய கூட்டத்தில் செய்தித்துறை, இந்து சமய அறநிலையத்துறை மீதான காவேரி பிரைம் தொடர்கிறது. மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி விதிப்பை கண்டித்து சங்கரன் கோயில் விசைத்தறி உற்பத்தியாளர்கள் 10வது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான துணி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவில் சுற்று வட்டார பகுதிகளில் 5000க்கும் அதிகமான விசைத்தறி கூடங்களில் 10,000க்கும் மேலான தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இங்கு நாள் ஒன்றுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பிலான துணிகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் விசைத்தறி தொழில் முற்றிலும் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 10 நாட்களாக விசைத்தறி உற்பத்தியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விசைத்தறி தொழில் என்பது கடந்த 1970ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது. இதுவரை இந்த தொழிலுக்கு எந்த விதமான வரி விதிப்பும் மத்திய அரசோ மாநில அரசோ வரி விதிப்பு செய்யவில்லை. ஆனால் தற்போது மத்திய அரசு இந்த ஜிஎஸ்டி வரி என்ற முறையில் இந்த விசைத்தறி தொழிலுக்கு ஜிஎஸ்டி வரியை விதித்துள்ளது. இந்த ஜிஎஸ்டி வரி உயர்வினால் தங்கமயில் நகரத்தில் இப்போது 10 நாட்களாக தொழில் நடத்துபவர்கள் தொழில் நிறுத்தம் செய்து வருகிறார்கள். தொழிலாளர்கள் வேலை இழந்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்நாள் ஒன்றுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள துணி உற்பத்தியும் 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தொழிலாளர்களுக்கு கூலி இழப்பும் ஏற்பட்டுள்ளது. கடந்த 5ஆம் தேதியில் இருந்து தொடர் வேலை நிறுத்தத்தில் விசைத்தறி உற்பத்தியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதனால் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான துணி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தொழிலாளர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே மத்திய மாநில அரசுகள் உடனடியாக ஜிஎஸ்டி வரி விதிப்பை திரும்ப பெற வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர். காவேரி பிரைம் செய்திகளுக்காக சங்கரன் கோவிலில் இருந்து வேலுச்சாமி, சாந்தா மற்றும் ராஜா. கதிராமங்கலத்தில் நிகழ்ந்த வன்முறை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள 10 பேரின் காவலை வரும் 28ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ONGC நிறுவனத்துக்கு எதிராக கதிராமங்கலத்தில் கடந்த 30ஆம் தேதி போராட்டம் நடைபெற்றது. அப்போது ஏற்பட்ட வன்முறை தொடர்பாக பேராசிரியர் ஜெயராமன் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டனர்.
இந்த நிலையில் 10 பேரின் ஜாமீன் மனுவை விசாரித்த மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் வரும் 28ஆம் தேதி வரை காவல் நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது. BACL நிறுவனம் வாடிக்கையாளர்கள் கட்டிய பணத்தை தர மறுப்பதாக கூறி மதுரையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு BACL நிறுவனத்திற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மத்திய அரசின் கீழ் இயங்கி வரும் BACL நிறுவனம் கட்டிய பணத்தை தர மறுப்பதாக கூறி அதன் களப்பணியாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களின் நலச்சங்கம் சார்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையில் ஒன்றிணைந்து ரயில் மறியலில் ஈடுபட்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மகேந்திரன் தலைமையில் மதுரை ரயில் நிலையத்தின் முன்பு நடைபெற்ற இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் BACL முதலீட்டாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்தின் போது BACL நிறுவனத்திற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். 6 கோடி மக்கள் செலுத்திய பணம் திரும்ப கிடைக்க மத்திய மாநில அரசுகள் வழிவகை செய்திட வேண்டும் உட்பட 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் கலந்து கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மகேந்திரன் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு செவிசாய்க்காமல் மத்திய அரசு வழக்கை நீட்டித்துக் கொண்டே போவதாக குற்றம் சாட்டினார். 49 லட்சம் கோடி ரூபாய், 1 ரூபாய் 2 ரூபாய் கிடையாது, அதை கொள்ளையடித்து ஒரு நிறுவனம் இருக்கிறது. அதுக்காக நம்முடைய உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டு 6 மாசத்துல ஒரு குழுவை அமைத்து அதே போல பங்கு வாரியத்தினுடைய பங்கு ஆணையத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து 1 லட்சம் கோடி ரூபாய் பொறுமானமுள்ள அதனுடைய சொத்தை வித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு தர வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கூறியும் மத்திய அரசு அதை செய்யலைங்கிறது இது நாட்டுக்கே ஏற்பட்டிருக்கிற அவமானம். இந்த அவமானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். காவேரி பிரைம் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து முத்துகிருஷ்ணன் மற்றும் ஜெகதீஷ். தலைமுறைகளாக அடிப்படை வசதி இல்லாமல் வாழ்ந்து வருகின்றனர் மூஞ்சிக்குன்னு மலை கிராம மக்கள். இந்த கிராமத்தில் நூற்றாண்டு கடந்தும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் உடல்நிலை சரியில்லாதவர்களை தொட்டிலில் கட்டி தூக்கிச் செல்லும் அவலம் நிகழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கூடலூரை அடுத்துள்ள பந்தலூருக்கு அருகில் தேவாலா பகுதியில் உள்ளது மூச்சிக்குன்னு கிராமம். பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள இந்த கிராமத்தில் பழங்குடியினர் உட்பட மற்ற இனத்தவர்களை சேர்த்து 94 குடும்பங்கள் 3 தலைமுறைகளாக வசித்து வருகின்றனர். இங்கு வாழ்ந்து வரும் மக்களுக்கு சாலை, குடிநீர், சுகாதாரம், மின்சாரமின்றி பல இன்னல்களுக்கிடையே வாழ்ந்து வருகின்றனர். அவர்கள் தேவாலா கடைவீதி மற்றும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டுமானால் சுமார் 3.5 கிலோமீட்டர் கரடுமுரடான கல்பாதையில் நடந்து செல்ல வேண்டியுள்ளது. நூற்றாண்டுகளும் கடந்த நிலையில் இந்த கிராமத்தில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் உடல்நிலை சரியில்லாதவர்களை தொட்டில் கட்டி தூக்கி செல்கின்றனர். இரவு வேளைகளில் தூக்கிச் செல்லும்போது சிலர் இறந்த சம்பவங்களும் உண்டு என்கின்றனர் கிராம மக்கள். பந்தலூரில் தான் பார்க்க முடியல, நிலம்பூரில் கொண்டு போய் பார்த்தோம். பார்த்துட்டு இப்போ கொண்டு வந்து வீட்டில் அங்கேயே அதே மாதிரி தொட்டி கட்டி வீட்டில் தான் கொண்டு வந்து போட்டு வச்சுருக்கோம். 90 நாள் கெடு சொல்லியிருக்காங்க. 90 நாள் 2 மாதத்துக்கு மறுபடியும் ஒரு தரம் கொண்டு போகணும். இப்போ 60 நாள் முடிஞ்சுட்டு மறுபடியும் ஒரு தரம் கொண்டு போயிட்டு தான் கொண்டு வந்து வீட்டில் அதே மாதிரி தொட்டி கட்டி தான் கொண்டு போக வேண்டிய நிலைமை இருக்குது. எங்களுக்கு ரோடு வசதி எதுவுமே செஞ்சு தரேங்கிறாங்க, யாருமே செஞ்சு கொடுக்குறது கிடையாது. ஓட்டு மட்டும் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி என் மச்சான் இதே மாதிரி தொட்டி கட்டி கொண்டே சர்ச்சு வாசலில் இறந்துட்டாப்புல. பல வருடமாக சாலை அமைக்க போராடிய நிலையில் கடந்த வருடம் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டதாகவும், ஆனால் வனத்துறையினர் பல்வேறு காரணங்களை காட்டி அதனை தடுத்துவிட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உடல்நிலை சரியில்லாதவர்கள் சாலை வசதி இல்லாததால் வேறெங்கும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வருத்தம் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் இல்லை, ரோடு வசதி இல்லை. எனக்கு கண் பார்வை போச்சு. நான் போய் தடுமாறி விழுந்து இந்த காலுகையெல்லாம் அடிபட்டு கிடக்கிறேன். இப்போ 6 மாதம் நான் பெட்டில் இருக்கணும். எனக்கு கவர்மெண்ட்டு தான் உதவி ஏதாவது செய்யணும். இந்த ரோடு வசதியும் எனக்குள்ள உதவியும் கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்கணும். அடிப்படை வசதிகள் மட்டுமின்றி யானை, சிறுத்தை, புலிகள் போன்ற வன விலங்குகளாலும் கிராம மக்கள் மிகவும் சிரமப்படுகின்றனர். சுதந்திரம் அடைந்து 3 தலைமுறையாகியும் இறந்தவர்கள் மற்றும் உடல்நிலை சரியில்லாதவர்களை தொட்டில் கட்டி தூக்கிச் செல்லும் இந்த கிராமத்தை அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பது வேதனைக்குரியதாக உள்ளது. இந்த கிராமத்திற்கு சாலை வசதி செய்து தர வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக கூடலூரிலிருந்து சுரேஷ்குமார், சிவசங்கரி மற்றும் ஜெகதீஷ். குன்றிய மாற்றுத்திறனாளி குழந்தைகளை கவனித்துக் கொள்ளவும் அவர்களின் தேவைகளை புரிந்து கொள்வதும் மிகவும் முக்கியம்.
அந்த குழந்தைகளுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் சென்னையில் நடைபெற்றது. மனம் மற்றும் உடல் வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கான மருத்துவ முகாம் கல்வித்துறை சார்பாக சென்னையில் நடைபெற்றது. சூளை மற்றும் தியாகராய நகரில் உள்ள அரசு பள்ளிகளில் இந்த மருத்துவ முகாம் நடைபெற்றது. கடந்த 2002ஆம் ஆண்டு முதல் இதுபோன்ற சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட முகாமில் 371 குழந்தைகள் பயனடைந்ததாக தெரிகிறது. இன்றைய முகாமில் அதற்கும் அதிகமானோர் பயனடைவார்கள் என்று கல்வி அலுவலர் தெரிவித்துள்ளார். அது காது காணாதோர், வாய் பேச முடியாதவர்கள், மன வளர்ச்சி குன்றியவர்கள், உடல் இயக்க குறைபாடு, அது ஆர்த்தோன்னு சொல்கிறோமா, அது கண் பார்வை குறைபாடு உள்ள குழந்தைகள், ரெண்டாவது அதாவது மென்டலி ரிட்டார்டட், அந்த மாதிரி உள்ள குழந்தைகளுக்கும் நம்ம என்ன செய்கிறோம், வந்திருக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரூம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். அதுலேருந்து வந்திருக்கிறாங்க. மருத்துவர்கள் எல்லாரும் நம்மளோட அரசு மருத்துவர்கள் தான். KMCயிலேருந்து மருத்துவர்கள் வந்திருக்கிறாங்க, சிறப்பாக பணியாற்றியிருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ முகாமில் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையிலிருந்து வந்த 8 மருத்துவர்கள் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை சோதனை செய்தனர். பிறந்த குழந்தை முதல் 18 வயது நிரம்பியவர்கள் வரை இந்த முகாமிற்கு வந்திருந்தனர். என் பேர் ஜெயபிரதா, நாங்கள் பெரியமேட்லேருந்து வரோம். என் பையன் பேர் ஷார்கேஷ், அவனுக்கு 3.25 வயசு ஆகுது. இருந்தால் அவன் சரியாக பேசலை, மற்ற குழந்தைங்க மாதிரி விளையாடலை, பேசலை, எதுவும் பண்ணல. ஆனால் ஒரு செகண்டில் 10 வேலை செய்கிற மாதிரி அவ்வளோ ஹைப்பராக இருந்தான். இப்போ இந்த ஸ்கூல் ஏர்லி இன்வெஷன் சொல்லிட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே தெரப்பி, ஓடி தெரப்பி, ஸ்பீச் தெரப்பிலாம் இருக்குது. இங்கே ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் சிட்டிங் இருக்குது, பேச்சுலேயும் கொஞ்சம் தெரியுது, நிறைய வார்த்தை பேச ஆரம்பிச்சிருக்கான். என் பேர் ஷர்மிளா பானு, என் பையன் பேர் தமீம் ஷுவால் அஹமத். இவனுக்கு ஒரு 11 வயசு ஆகுது. இவன் சிபி சைல்டு, சரியாக நடக்க மாட்டான். எல்லாமே இப்போ 50% தான், ஸ்பீச்சும் சரி எல்லாமே. ஸோ இவனுக்கு தெரப்பிலாம் நாங்கள் வெளியேருந்து கொடுக்கும்போது ரொம்ப செலவாகும் தெரப்பி எல்லாத்துக்கும். பட் ஆனால் இங்கே SSL எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல், ஃபிசியோ எல்லாமே கொடுக்குறாங்க. நிறையா இவனுக்கு அந்த கிட்டு கொடுத்துருக்காங்க, ஷூஸு, ரொலேட்டர்ஸ், அந்த மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த முகாமில் குழந்தைகளுக்கு தேவைப்படும் அனைத்து மருத்துவ உபகரணங்களும் தனியார் மூலம் இலவசமாக கொடுக்கப்பட்டன. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளை பெற்றோர் வீட்டை விட்டு வெளியில் அழைத்து செல்லவே தயக்கம் காட்டினர். ஆனால் தற்போது தாமாக முன்வந்து இதுபோன்ற மருத்துவ முகாம்களுக்கு அழைத்து வருவதன் முக்கிய காரணம் விழிப்புணர்வு என்று கூட சொல்லலாம். ஒளிப்பதிவாளர் தன்யாவுடன் நிஷா சேகர், காவேரி நியூஸ், சென்னை. ஜனநாயகத்திற்கு விரோதமாக செயல்படுவதாக கூறி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை மத்திய அரசு திரும்ப பெற வலியுறுத்தி நூற்றுக்கணக்கானோர் காங்கிரசார் அரியாங்குப்பம் பகுதியில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் ஆளும் காங்கிரஸ் அரசுக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் கடந்த 1 வருடமாக சுமூகமான நிலை இல்லாததாக உள்ளது. இந்நிலையில் பாஜக உறுப்பினர்கள் 3 பேருக்கு ஆளுநர் கிரண்பேடி பதவி பிரமாணம் செய்து வைத்த விவகாரம் புதுச்சேரி அரசியலில் உச்சகட்ட பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக அதிருப்தியடைந்த புதுச்சேரி மாநில காங்கிரசார் பாஜகவுக்கு ஆதரவாக கிரண்பேடி செயல்படுவதாக கூறி ஆளுநருக்கு எதிராக பலகட்ட போராட்டங்கள் மற்றும் தொகுதி வாரியாக உண்ணாவிரத போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக இன்று புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த காங்கிரசார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி தலைமையில் புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் சாலையில் அரியாங்குப்பத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று ஆளுநர் அவர்களை கண்டித்து அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் மக்கள் சார்பாக, கட்சியின் சார்பாக நாங்கள் கண்டித்து உண்ணாவிரதம் இருக்கின்றோம். இது எதற்கென்றால் இந்த ஆளுநர் அவர்கள் மக்களுடைய நலத்திட்டங்களை அமைச்சரை ஒன்று கூடி முடிவெடுத்து அனுப்பி வைத்தால் கூட அதற்கு முட்டுக்கட்டை போடப்படுகின்றார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஜனநாயகத்திற்கு விரோதமாக செயல்படும் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை மத்திய அரசு திரும்ப பெற வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். காவேரி பிரைம் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஒளிப்பதிவாளர் நடராஜுடன் ராஜீவ், சிவசங்கரி மற்றும் ஜெகதீஷ். மிக்சி மோட்டாரில் நூதன முறையில் கடத்தப்பட்ட 1.5 கிலோ எடையுள்ள தங்கத்தை ஐதராபாத் விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் ராஜீவ்காந்தி பன்னாட்டு விமான நிலையத்திற்கு அபுதாபியில் இருந்து மதியம் 3 மணிக்கு எடியாட் EX 274 ரக விமானம் வந்தது. இதில் வந்த பெண் பயணி ஒருவரிடம் வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது அந்த பெண் பயணி வைத்திருந்த பையில் மிக்சி மற்றும் 3 ஜார்கள் இருந்தது.
சந்தேகத்தின் அடிப்படையில் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மிக்சியை திறந்து அதில் உள்ள மோட்டாரை உடைத்து பார்த்தபோது அதில் 1.5 கிலோ எடையுள்ள தங்கம் கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. இந்த கடத்தல் குறித்து வழக்கு பதிவு செய்து வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் விசாரணை செய்து வருகின்றனர். காவிரி பிரைம் செய்திகளுக்காக திருப்பதியிலிருந்து சரவணன், சிவசங்கரி மற்றும் ஜெகதீஷ். மேட்டுப்பாளையம் அருகே மருத்துவ குணம் நிறைந்த நாட்டு கருப்பு கோழி வளர்க்கப்படுவது அதிகரித்து வருகிறது. மத்திய பிரதேசத்தில் பழங்குடி மக்களால் வளர்க்கப்படும் இந்த கோழிக்கு இறைச்சி சந்தையில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் மடத்தூர் பகுதியில் உள்ள ஒரு குடோனில் தடை செய்யப்பட்ட கடல் அட்டைகள் பதுக்கப்பட்டிருப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அந்த குடோனில் வனத்துறையினர் அப்போது கடல் அட்டைகளை தூத்துக்குடியில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த தடை செய்யப்பட்ட 200 கிலோ எடையுள்ள கடல் அட்டைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இது தொடர்பாக 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் மடத்தூர் பகுதியில் உள்ள ஒரு குடோனில் தடை செய்யப்பட்ட கடல் அட்டைகள் பதுக்கப்பட்டிருப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அந்த குடோனில் வனத்துறையினர் அப்போது கடல் அட்டைகளை பதப்படுத்தி பாதுகாத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து பதுக்கப்பட்டிருந்த கடல் அட்டைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 2 பேரை கைது செய்து போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மருத்துவ குணம் கொண்ட கடல் அட்டைகளுக்கு சீனா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் அதிக வரவேற்பு இருப்பது. காவிரி பிரைம் செய்திகளுக்காக தூத்துக்குடியிலிருந்து ஷேக் மதார் ராஜா. படையும் நடுங்கும் என்று சொல்வார்கள். ஆனால் பாம்பு இருக்கும் இடங்களை தேடி வந்து அவற்றை பிடித்து காட்டுப்பகுதிக்குள் பத்திரமாக விட்டுவிடுகிறது மதுரையில் உள்ள ஊர்வனம் அமைப்பு. பாம்புகளை பாதுகாப்பது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சிறிய உயிர்தான் என்றாலும் பாம்புகளை கண்டால் மனிதர்களுக்கு ஏற்படும் பயத்தையும் பதற்றத்தையும் அளவிடவே முடியாது. இதற்காகத்தான் பாம்பென்றால் படையும் நடுங்கும் என்று சொல்கிறார்கள். உலகில் அரிதாகிக் கொண்டிருக்கும் உயிரினங்களில் பாம்புக்கும் முக்கிய இடம் உண்டு. நவீனமயமாக்கப்பட்ட உலகில் பாம்புகள் உள்ளிட்ட சிறிய உயிரினங்களின் வாழ்வியல் இன்று கேள்விக்குரியதாக மாறிவிட்டது. இந்நிலையில் உயிரின சங்கிலியிலிருந்து உதிர்ந்து விடாமல் பாம்புகளையும் காப்பாற்றுவதற்காக மதுரையில் ஊர்வனம் என்ற அமைப்பு செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பில் உள்ளவர்கள் வீடுகளில் புகும் பாம்புகளை பிடித்து காடுகளில் கொண்டு சென்று விடுகின்றனர். இங்கே ஒரு குடியிருப்பு பகுதிக்குள்ளே பாம்பு வந்துன்னு சொல்லி தொடர்பு மூலமாக இப்போ இங்கே நம்ம அந்த பகுதிக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தேடி பார்த்ததில் 2 பாம்புகள் நம்ம ஊர்வனம் குழு இப்போ மீட்டிருக்கோம். என்ன அப்படின்னா நல்ல பாம்பும் சாரை பாம்பும். இப்போ நம்ம பொதுவாகவே எடுத்துக்கிட்டோம் பார்த்திங்கன்னா அந்த குடியிருப்பு பகுதியில் அடிக்கடி வரக்கூடியது இந்த நல்ல பாம்பு, சாரை பாம்பு, கண்ணாடி விரியன் இந்த மாதிரி பாம்புகள் தான் வரும். இதில் பொதுவாக விஷமுள்ள பாம்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நல்ல பாம்பு, கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன், கட்டு விரியன் இந்த 4 பாம்புகள் தான் மனிதனை கொள்ளக்கூடிய அளவுக்கு விஷத்தன்மை இருக்குது நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய பாம்புகள் நான் சொல்கிறேன். ஸோ இதில் மற்ற எந்த பாம்பு, சாரி பாம்புக்கு விஷம் கிடையாது, பச்சை பாம்புக்கு விஷம் கிடையாது, எந்த பாம்புக்குமே விஷம் கிடையாது. அதனால் நீங்கள் பாம்பு உங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி ஒரு பாம்புகளை மீட்பாளர்கள் இருக்கும், வனவிலங்குகள் மீட்பாளர்கள் இருக்கும், அவங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா அதை பத்திரமா உயிரோட பிடிச்சிட்டு கொண்டு போய் மனிதர்கள் அல்லாத பகுதியில் போய் விட்டுருவோம் நாங்கள். பொதுவாக பாம்புகள் குறித்து நமது நம்பிக்கைகள் அனைத்தும் பயம் சார்ந்தவையே என்கின்றனர் ஊர்வனம் அமைப்பினர். நல்ல பாம்பு பழி வாங்கும், விரட்டி வந்து கொத்தும் என்பதெல்லாம் பதற்றம் காரணமாக எழுந்த அபத்தங்கள் எனவும் பாம்புகளை கண்டால் மனிதர்கள் பயம் கொள்கிறார்கள் என்றும் கூறுகின்றனர். ஆனால் உண்மையில் மனிதர்களை கண்டால்தான் பாம்புகள் மிகவும் பயம் கொண்டு வேகமாக ஊர்ந்து செல்கின்றன என்றும் கூறுகிறார் ஊர்வன அமைப்பின் தலைவர். நம்ம பகுதியில் மொத்தம் 300 வகையான பாம்புகள் இருக்குது. சரிங்களா? அந்த 300 வகை பாம்பில் விஷத்தன்மை உள்ள பாம்புன்னு பார்த்தோம் அப்படின்னா 4 வகையான பாம்பு தான். இது நல்ல பாம்பு, கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுருட்டை விரியன். இந்த 4 வகையான பாம்பில் தான் விஷமே இருக்கிறது. சரிங்களா? மற்ற எந்த பாம்புலேயும் விஷமே கிடையாது. சரிங்களா? இதெல்லாம் பூரா நான் அனுபவம் தான் சொல்கிறேன். இது எல்லாம் ஒரு ஆராய்ச்சி பார்த்து இதில் அடுத்தவங்க சொல்லி பெரியவங்க சொல்லி அதெல்லாம் நம்ப கிடையாது. நான் இன்னும் எல்லா பாம்பையும் நான் சின்ன வயசில் பாம்பு பிடிக்கிறனால எல்லா பாம்பையும் பிடிச்சி கடி வாங்கி எல்லாம் அதை பார்த்து உணர்வுபூர்வமாக எல்லாம் சொல்கிறேன். இதுமாரி உங்கள் குடியிருப்பில் பாம்புகள் அடிச்சுட்டே வரீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு தான் அழிவுகள் அதிகமாக ஏற்படுது. ஏன் பாம்புகள் இருக்க அது என்ன உணவுகள் அதிகமாக சாப்பிடுது அப்படின்னா தவளைகள், எலிகள். சரிங்களா? இப்போது தவளைகள், எலியும் ஜாஸ்தியாகிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு தான் தீங்குகள் அதிகமாக ஏற்படும். அதனால பாம்புகள் அழிச்சிட்டோம் அப்படின்னா அது ரெண்டுமே அதிகமாகிருச்சு அப்படின்னா நம்ம வாழ்வாதாரம் குறைஞ்சி போயிடும். பாம்புகள் கண்டிப்பாக இருக்கணும். அது முக்கியத்துவம். அதனால தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஒரு டீமாக என்னால் ஒரு ஆள் பண்ண முடியாது சொல்லிட்டு என் நண்பர் எல்லாமே சேர்த்து ஒரு டீமாக ஊர்வனம் சொல்லி ஒரு டீம் பேர் வச்சு எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கோம்.
மதுரை மாவட்டத்தில் எங்கு வாழ்ந்தாலும் உங்கள் வீட்டிற்குள்ளோ அல்லது வீட்டை ஒட்டியோ எங்கேனும் பாம்பு வந்துவிட்டால் ஊர்வனம் அமைப்பின் செல்பேசி எண்ணுக்கு தகவல் அளித்தால் அடுத்த நிமிடம் அந்த அமைப்பின் இளைஞர்கள் அங்கே ஆஜராகி விடுகின்றனர். அழகாக பாம்பை பிடித்து கொண்டு சென்று அருகிலுள்ள காட்டுப்பகுதிக்குள் விட்டுச் செல்கின்றனர் என கூறுகின்றனர் பொதுமக்கள். கால் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு பின்னாடி 2 பாம்பு இருந்ததுன்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருந்தேன். காலையிலேயே பார்த்தேன் நான். திரும்ப மதியமும் தட்டுப்பட்டுச்சு. ஸோ அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, பயமாக இருந்தது. இந்த டீமுக்கு கால் பண்ணேன். அவங்க டீம் வந்து ஊர்வனம்னு சொல்லிட்டு எங்கள் ஏரியாவில் வந்து கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி 2 பாம்பு ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. அதை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் நான் கேட்டேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து வனத்துறைக்கு தகவல் கொடுத்து இதை வந்து ஒரு காட்டுப்பகுதியில் ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மனிதர்களைப் போன்றே பாம்புகள் உள்ளிட்ட உயிரினங்கள் இயற்கையால் படைக்கப்பட்டவை. இந்த உலகம் மனிதர்களுக்கு மட்டுமானது அல்ல, அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது என்ற விதியை, உண்மையை உணரத் தொடங்கிவிட்டால் பாம்புகளின் மீதான நமது நேசமும் அன்பும் நிச்சயம் பெருகும். 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஏற்படும் வயிற்றுப்போக்கு நோயை கட்டுப்படுத்த 2 வாரங்கள் நடைபெறும் விழிப்புணர்வு பேரணியை புதுச்சேரி சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முழுவதும் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஏற்படும் வயிற்றுப்போக்கு நோயை கட்டுப்படுத்தும் வகையில் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த புதுச்சேரி நலவழித்துறை சார்பில் இன்று முதல் வரும் 28ஆம் தேதி வரை 2 வார விழிப்புணர்வு முகாம் நடத்தப்படுகிறது. இந்த விழிப்புணர்வு முகாமின் தொடக்க விழா ராஜீவ்காந்தி அரசு குழந்தைகள் மற்றும் மகளிர் மருத்துவமனையில் நடைபெற்றது. தொடக்க விழாவில் கல்லூரி மாணவர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். இந்த விழிப்புணர்வு பேரணியை சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தொடங்கி வைத்தார். விழிப்புணர்வு பேரணியில் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ராமன் உள்ளிட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். மேலும் மருத்துவமனைக்கு குழந்தைகளுடன் வந்திருந்த பெற்றோர்களிடம் வயிற்றுப்போக்கை தடுக்கும் வாசகங்கள் எழுதியிருந்த விழிப்புணர்வு கையேடு, ஜிங்க் சல்பேட் மாத்திரைகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசலுக்கான பொட்டலங்கள் வழங்கப்பட்டன. காவிரி பிரைம் செய்திகளுக்காக புதுச்சேரியில் இருந்து ஒளிப்பதிவாளர் நட்ராஜுடன் ராஜீவ், சாந்தா மற்றும் ராஜா. தூத்துக்குடியில் உள்ள பிரசித்தி பெற்ற அருணாச்சல சுவாமி கோயிலின் ஆடி அமாவாசை திருவிழா கொடியேற்றத்துடன் விமர்சையாக தொடங்கியது. தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் பிரசித்தி பெற்ற கோயிலாக அருணாச்சல சுவாமி கோயில் திகழ்கிறது. இந்த கோயிலில் ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக நடைபெறும் ஆடி அமாவாசை திருவிழாவில் சுற்றுவட்டார மாவட்டங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள். இந்த ஆண்டிற்கான திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் 12 நாட்கள் நடைபெறும் திருவிழாவை காண்பதற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வருகை தருவதால் இதற்காக நெல்லை, தூத்துக்குடி, திருச்செந்தூர் பகுதிகளிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. விழாவின் முக்கிய நிகழ்வான கற்பக பொன் உருகு பலகையில் கற்பூர விலாசம் வரும் காட்சி வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதைத் தொடர்ந்து வரும் 25ஆம் தேதி வெள்ளை சாத்தி தரிசனமும் சவுக்கை முத்தாரம்மன் கோயிலின் தாகசந்தி பூஜைகளும் நடைபெறும். வண்ண விளக்குகளுடனும் கண்கவரும் காட்சிகளுடனும் வெகு விமரிசையாக நடைபெறும் ஆடி அமாவாசை திருவிழா 25ஆம் தேதியோடு நிறைவடைகிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் சங்கமிக்கும் திருவிழாவிற்காக நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்புக்காக பணியில் ஈடுபட உள்ளனர். காவேரி பிரைம் செய்திகளுக்காக ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து சுடலைமணி செல்வன், சிவசங்கரி மற்றும் ராஜா. பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட வரதராஜ பெருமாள் கோயில் விழுப்புரம் மாவட்டம் மணலூர்பேட்டையின் வரலாற்று சின்னமாக விளங்குகிறது. பராமரிப்பில்லாமல் இருக்கும் கோயிலை புனரமைத்து பாதுகாக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மணலூர்பேட்டையில் பிரசன்ன வரதராஜ பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. சுமார் 1800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலாக இந்த கோவில் காணப்படுகிறது. இங்குள்ள சிலைகள் பல்லவர் காலத்தில் வடிவமைக்கப்பட்ட சிலை என்று சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். தமிழக அரசின் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இக்கோவில் இதுவரையில் புனரமைப்பு செய்யாதது பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கோவிலை புனரமைத்தால் இங்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என கூறுகிறார் கோவில் அர்ச்சகர். ஊருக்குள்ள நடுமையத்தில் ஒரு கோவில் சீனமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமான, மனசு கஷ்டமாக இருக்குது.
வெளியூர்லேயே வரவாலாம் ஏன் இந்த கோயில் இப்படி இருக்குன்னு கேட்குறவாளுக்கு பதில் சொல்லி மாளலை. ஏன் இப்படி இருக்குன்றது தெரியல. எந்த யாரும் காலத்திலே போட்டுக்க மாட்டேன்றாங்க. அதனால் யார் மனசுலையாவது பூந்து, பெருமாள் யார் மனசுலையாவது பூந்து இந்த காரியத்தை, நல்ல காரியத்தை, இந்த திருப்பணியை தொடருவார்னு சந்தோஷப்படுறேன். இக்கோவிலின் இன்றைய சொத்து மதிப்பு 500 கோடியை தாண்டும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு என 40 ஏக்கர் நிலம் தனிநபர் ஆக்கிரமிப்பில் உள்ளதாகவும், கோவிலை சுற்றிலும் உள்ள கடைகள் ஆக்கிரமிப்பு நிலங்களில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். பிரயோக வரதராஜ பெருமாள் கோயில் 2000 வருஷத்துக்கு 2000 வருஷத்துக்கு முன்பு கட்டப்பட்ட கோயில். இது சம்பந்தமாக சொத்து பல கோடி ரூபா சொத்து, மதிப்புள்ள சொத்து 40 ஏக்கர் நிலம் இருக்குது. தனிப்பட்ட நபர்கள் அதில் 45 கடையை கட்டி ஆக்கிரமிப்பு செய்திருக்காங்க. அந்த சொத்துடைய மதிப்பு 12 கோடி ரூபாய். இதுக்கு முன்னாடியே அறநிலையத்துறைக்கு உண்டான ஆவணங்கள்லாம் சமர்ப்பிக்க கொடுத்துருக்கேன். அது போக இன்னும் 2 கோடி ரூபாய்க்கு உண்டான சொத்தை பிளாட் போட்டு விற்றுருக்குறாங்க. இந்நிலையில் இவ்விடம் சமூக விரோதிகளின் புகலிடமாக தற்போது மாறி வருவதாகவும், கோவிலை சுற்றியுள்ள புதர்களில் மது பாட்டில்கள், சிகரெட் அட்டைகள், புகையிலை உள்ளிட்ட பொருட்கள் கிடப்பதாகவும் வருத்தம் தெரிவிக்கின்றனர் கோவிலுக்கு வரும் பக்தர்கள். கோயிலை பாழடைஞ்சு போகிற ஒரு நிலைமையில் தான் இன்றைக்கி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலோட மேல் பகுதியிலலாம் ஒரு ஆள் உயரத்துக்கு மேலேயான மரம் செடியெல்லாம் வளர்ந்து போயிருக்கு. இந்த கோயில் வளாகத்தெல்லாம் யாரும் சரியாக பராமரிக்கிறது கிடையாது. அதாவது ரொம்ப மோசமான நிலைமை இருக்குது. இந்த ஐயரும் இந்த வாட்ச்மேன்ற ஒரு காவல்காரும் டெய்லியும் விளக்கேற்றி வைக்கிறாங்க, போகிறாங்க வராங்க, அந்த மாதிரி இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் நல்லாத்தூரில் ஒரு வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குது. அந்த கோயிலை சிறப்பாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. வரலாற்று சிறப்புமிக்க வரதராஜ பெருமாள் கோவிலின் சொத்துக்களை மீட்டு கோவிலை புனரமைக்க தமிழக அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மணலூர்பேட்டை பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக ஜெகதீஷ் மற்றும் விழுப்புரத்திலிருந்து சதீஷ்குமார். காவேரி பிரைமில் சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். ஏன் நீங்க விவசாயிகள் பிரச்சனை இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கீங்க? இல்ல, நான் அடிப்படையில நான் விவசாயி. பிரதமரை அசிங்கப்படுத்தணுங்கிற தவிர அந்த 30-40 பேருக்கு வேற குறிக்கோளே கிடையாது. முதலமைச்சர் யாருங்க? பொதுமக்களோட வேலைக்காரன் தான் முதலமைச்சர். அது மனசுல முதல்ல ஏத்துக்கணும். What is the real issue behind this entire real issue is that it's an administrative official bungling. ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டு கொண்டாந்ததே பெருசு. அப்புறம் ஜெயலலிதா அண்ணன் மக, தம்பி மக, தங்கச்சி மகளுக்கெல்லாம் ஓட்டு போடணும்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன எழுதியா இருக்கு. And if you understand the politics of Delhi, people who run Delhi, they run the country. ஜெயலலிதா என்றால் ஒரு நியாயம், ஜெயலலிதா இல்லை என்றால் ஒரு நியாயம். இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் விடுதலை என்பது திமுக அதிமுக பெற விடுதலை தான். ரஜினிகாந்த் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது என்று நாம் சொன்னார். அவர் இந்தியாவை ஆளுவதற்கு கூட வழிவகையை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். செய்தியின் ஆழத்தை செயற்கையின்றி அளக்கும் உண்மையின் திறவுகோல். எட்டாத திசையை எட்டி பிடிக்கும் முயற்சி உங்கள் 8 திசை நிகழ்ச்சி. What is your assessment of Narayanaswamy government in Puducherry right now? You don't want to make any comment on it. ஸ்டாலின் அவர்களை பற்றிய உங்களுடைய மதிப்பீடு என்ன? அவர் நாளைய முதல்வராக வாய்ப்பு இருக்கிறதா தமிழ்நாடு? ஐயோ, தமிழ்நாட்டுக்கு அப்படி ஒரு துர்கதி வந்துட வேண்டாங்கிறது என்னோட வேண்டுகோள். தமிழக அரசு செயலிழந்து கிடக்கிறது, மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எந்நேரம் நம்மை கலைத்து விடுவார்களோ என்கிற அச்சத்தோடு பதற்ற காவேரி பிரைம் தொடர்கிறது. உலக அளவில் சோம்பேறிகளை கொண்ட நாடுகள் குறித்து ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் ஆய்வு நடத்தியது. இதில் இந்தியாவிற்கு 39வது இடம் கிடைத்துள்ளது.
உலக சோம்பேறிகள் குறித்து 46 நாடுகளை சேர்ந்த சுமார் 7 லட்சம் பேரை கொண்டு நடத்தப்பட்ட இந்த ஆய்வானது தினசரி ஒரு மனிதர் எவ்வளவு நடக்கிறார் என்பதை அடிப்படையாக கொண்டு நடத்தப்பட்டது. ஆய்வு முடிவில் வெளியிடப்பட்ட தரவரிசை பட்டியலில் அதிகபட்சமாக சீனர்களும் நாள் ஒன்றிற்கு 6880 அடிகள் நடப்பதாக தெரிய வருகிறது. மிக குறைவாக நடக்கும் மக்களை கொண்ட நாடுகளின் பட்டியலில் மலேசியா, சவுதி அரேபியா, இந்தோனேஷியா ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன. இந்த பட்டியலில் இந்தியா 39வது இடத்தில் உள்ளது. இந்திய மக்கள் சராசரியாக நாள் ஒன்றுக்கு 4297 அடி மட்டுமே நடப்பதாக ஆய்வு முடிவு தெரிவித்துள்ளது. ஆய்வு அறிக்கையின்படி இந்தியாவில் ஆண்களை விட பெண்கள் மிக குறைந்த அடிகளை நடக்கிறார்கள். குறிப்பாக ஆண்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக 4606 அடிகளும் பெண்கள் 3684 அடிகளும் நடக்கிறார்கள் என்பது தெரியவந்துள்ளது. சீனர்களை விட இந்தியர்கள் உடல் பருமன் அதிகம் கொண்டவர்களாகவும் தூரம் குறைவாக இருந்தாலும் அந்த இடத்திற்கு செல்வதற்கு வாகனங்களை அதிகம் பயன்படுத்துவதுமே இதற்கு காரணம் எனவும் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். காவிரி பிரைம் செய்திகளுக்காக சாந்தா மற்றும் ராஜா. இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் நிகர லாபம் 3.3% சரிவை கண்டுள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டு முடிவுகளை இன்ஃபோசிஸ் நிறுவனம் இன்று வெளியிட்டது. இதில் ஐடி துறையின் முன்னணி நிறுவனமான இன்ஃபோசிஸின் நிகர லாபம் காலாண்டிற்கு காலாண்டு அடிப்படையில் 3.3% அளவிற்கு சரிந்து 3483 கோடி ரூபாயாக உள்ளது. மேலும் நிறுவனத்தின் மொத்த வருவாய் 0.2% சரிந்து 17,078 கோடி ரூபாயாக காணப்படுகிறது. மேலும் கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் நிகர லாபம் 1.4% அளவிற்கு ஏற்றம் கண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்று நிறைவடைந்த இந்திய பங்குச்சந்தைகள் பற்றியும் லாபம் மற்றும் நஷ்டத்தை சந்தித்த நிறுவனங்கள் குறித்தும் தற்போது பார்க்கலாம். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 16 புள்ளிகள் சரிந்து 32,020 புள்ளிகளிலும், தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 5 புள்ளிகள் சரிந்து 9,886 புள்ளிகளிலும் இன்றைய நாளுக்கான வர்த்தகம் முடிவடைந்தது. நிப்டி 50யில் இன்று அதிக லாபம் பார்த்த பங்குகளுக்கான வரிசையில் அரபிண்டோ ஃபார்மா 5.87% லாபமும், கெயில் 4.92%, ஏசிசி 3.03%, என்டிபிசி 2.07%, பார்த் இன்ஃப்ராடெல் 1.75% அளவிற்கும் இன்று ஒரே நாளில் லாபம் பார்த்தன. நிப்டி 50யில் இன்று அதிக நஷ்டமடைந்த பங்குகளுக்கான வரிசையில் டிசிஎஸ் 2% நஷ்டமும், டாடா மோட்டார்ஸ் 1.69%, விப்ரோ 1.59%, டாடா மோட்டார்ஸ் டிவிஆர் 1.39%, கோல் இந்தியா 1.26% அளவிற்கும் இன்று ஒரே நாளில் நஷ்டமடைந்தன. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி நாளை நியூசிலாந்து அணியை எதிர்த்து விளையாட உள்ளது. இங்கிலாந்தில் 11வது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வருகிறது. இதில் இந்திய அணி தனது கடைசி லீக் ஆட்டத்தில் நியூசிலாந்து அணியை எதிர்த்து பலப்பரட்சி நடத்த உள்ளது. தொடக்கத்திலிருந்து வெற்றி பாதையை நோக்கி பயணித்த இந்திய அணி தனது முந்தைய 2 ஆட்டங்களில் தோல்வியடைந்தது. தொடக்க ஆட்டத்தை இங்கிலாந்துக்கு எதிராக 35 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பின் பாகிஸ்தானுடன் 95 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஹேட்ரிக் வெற்றியை பதிவு செய்த இந்தியா இலங்கையுடன் 16 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 5வது ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக 115 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த இந்திய அணி நடப்பு சாம்பியனான ஆஸ்திரேலியாவிடம் 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்ந்தது. இதனையடுத்து தனது 7வது மற்றும் கடைசி லீக் ஆட்டத்தில் நியூசிலாந்து அணியை எதிர்த்து பலப்பரட்சி நடத்த உள்ளது. இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்றால் மட்டுமே இந்திய அணியின் அரையிறுதி கனவு உறுதியாகும். ஆகையால் இந்த ஆட்டத்தில் வெற்றி கனியை பறிக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்திய வீராங்கனைகள் உள்ளனர். சதம் அடித்த மந்தனா, பூனம் ரவுட், வரலாறு படைத்த மித்தாலி ராஜ் என வீராங்கனைகளின் திறமை அணிக்கு ஒன்று கூடும் பட்சத்தில் இந்திய அணி வெற்றி வாய்ப்பு உறுதி என எதிர்பார்க்கலாம். அதே சமயம் நியூசிலாந்து அணியை பொறுத்தவரை 6 ஆட்டங்களில் 3இல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. அந்த அணி வெற்றி பெற்றால் கூட அரையிறுதிக்கு முன்னேறுவது சந்தேகமாகத்தான் பார்க்கப்படுகிறது. இருப்பினும் நியூசிலாந்து அணியும் வெற்றியை பதிவு செய்ய போராடும். வாழ்வா சாவா என்ற நிலையில் நியூசிலாந்துடன் களமிறங்கும் இந்திய வீராங்கனைகள் களத்தில் வெற்றிக்காக போராட உள்ளதால் ஆட்டத்தில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. மகளிர் உலகக்கோப்பையில் எந்தெந்த அணிகள் எந்தெந்த இடங்களில் உள்ளன என்பதை இப்போது பார்க்கலாம்.
உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது. இதில் உள்ள 8 அணிகளும் தலா 6 லீக் ஆட்டங்களில் விளையாடியுள்ளன. 5 ஆட்டங்களில் வெற்றி, 1 தோல்வி என ரன் ரேட் அடிப்படையில் இங்கிலாந்து அணி முதலிடத்திலும் நடப்பு சாம்பியன் நியூசிலாந்து 2வது இடத்திலும் உள்ளன. 4 வெற்றி, 1 தோல்வி, 1 ஆட்டம் முடிவு இல்லை என 9 புள்ளிகளுடன் தென்னாப்பிரிக்கா 3வது இடத்தில் உள்ளது. 4 வெற்றி 2 தோல்வி என 8 புள்ளிகளுடன் இந்தியா 4வது இடத்தில் உள்ளது. 3 வெற்றி 2 தோல்வி 1 ஆட்டம் முடிவு இல்லை என 7 புள்ளிகளுடன் நியூசிலாந்து அணி 5வது இடத்திலும், 2 வெற்றி 4 தோல்வி என 4 புள்ளிகளுடன் வெஸ்ட் இண்டீஸ் அணி 6வது இடத்திலும் உள்ளது. தொடரில் ஒரு வெற்றியை கூட பதிவு செய்யாமல் இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகள் கடைசி இடங்களை பெற்றதுடன் தொடரிலிருந்தும் வெளியேறியது. வெப்பசலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சென்னையில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ். மதுரை 38, 27. கோவை 32, 22. திருச்சி 37, 27. சேலம் 35, 24. நெல்லை 37, 26. ஊட்டி 17, 11. புதுச்சேரி 34, 27. கன்னியாகுமரி 31, 26. நாகர்கோவிலில் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் பதிவாகலாம். இந்திய அளவில் டெல்லியில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் குறைந்தபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ் வெப்பமும், மும்பை 29, 27. கொல்கத்தா 31, 26. பெங்களூரு 26, 19. திருவனந்தபுரத்தில் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் பதிவாகலாம். உலக அளவில் கொழும்புவில் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பமும், பெய்ஜிங்கில் 32, 24. சிங்கப்பூரில் 31, 26. சிட்னி 17, 6. பாரிஸ் 27, 15. லண்டன் 24, 18. துபாயில் அதிகபட்சமாக 42 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் குறைந்தபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் பதிவாகலாம். இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை உங்கள் முன் வைத்த காவேரி பிரைம் நிறைவு பெறுகிறது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள காவேரி நியூஸ்.tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.